தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த உலக தாயாக விளங்க வரக்கூடிய உமையவள் பார்வதி தாயானவர் இப்பொழுது இன்னும் பெரியாண்டு அம்மனாக உருமாறி அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவை அழித்து அதர்மத்தை கருவறுத்து இப்பொழுது ஆங்கார கோபத்தோடு ரத்த காவு கொண்டு கொழுவிட அருள்வந்தமாக விட்டிருக்கிறார். அதனாலே பார்க்கக்கூடிய பக்த கோடிகள் இன்னும் இந்த பெரியாணி அம்மனுக்காக கொண்டு வந்து கையினால் காசு போட்டால் கருவம் தொலையும், பணம் போட்டால் பாவம் விலகும் என்பதற்காக ஏற்றிருக்கிறது. அதனால் கொண்டு வந்து காணிக்கையில் வழங்குமாறு கையால் திருடி பெற்று சென்றால் தீராத வினைகள் தீரும், தொலையாத துன்பங்கள் தொலையும், போகாத பாவம் எல்லாம் போகுமா. அதனால் காணிக்கை வழங்கி கையால் திருடி பெற்று செல்லுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே மூணு பார்த்துட்டு போங்க. அதாவது நாங்க 4 பேரும் காவல் பண்ணி வச்சோம். இன்று போல என்றைக்கும் உலக மக்களுக்கெல்லாம் உங்களை எல்லாம் அருள்பாலிக்க வரக்கூடிய உலக மக்களுக்கெல்லாம் இதே போல சாவசியமாக இருந்து பெரியாண்டி சம்மனாக பக்கத்துணையாக இருந்து என்றைக்கும் இந்த உலகத்துக்கெல்லாம் நன்மை போக்குமாறு இந்த பெரியாண்டிச்சி தாய் அவர்கள் இந்த ஊரையும் உலகத்தையும் எப்படி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அருள்பாலித்தாரோ அதே போல இந்த ஊரை பிடித்திருக்கும் காட்டுக்கருப்பு பேய் சாக்கு பில்லிசோடியும் நல்லிணக்கம் எதிரி சரி என்று சொல்லக்கூடிய அத்தனை துன்பங்களும் விலகி வாழால் சிலமாக பல்லாண்டு காலம் எல்லோரையும் வாழ வைப்பார் என்று இன்றைக்கு அருள்பாலிக்க வேண்டும் தாய் அவர்கள். அண்ணா அம்மா இதோ தங்கா நீங்க சொன்ன பிரகாரமாகவே ஒரு மருத்துவடி பாட்டியாக மாறி இந்த சூரன மனைவியோட கருவை கிளத்து விட்டேன். மையானை கொள்ளை ஆடி விட்டேன். இப்படி நீ கூட்டிக் கொண்டு அந்த அசுரப்பட்ட சூரனை
அழைத்து வருகிறோம். ஆகட்டும். பிறகு உங்களை சந்திக்கிறேன். போய் வாருங்கள். ஆகட்டும். மகனங்களா, மறுபடியும் பாவம். இதோ பார். இந்த அசுரன் இவனதான் இவன் மனைவி. என் கணவர் புதையீசன் பறக்க வேண்டும், பழையீசன் அறிய வேண்டும் என்று வருத்தமானவன். என் கணவர் உயிர் போய் கொண்டே இருக்குது. இவனோட மனைவியே விலாசனாவே குழந்தையை கருவி கழித்து விட்டேன். இப்பொழுது நீங்க இருவரும் இந்த அசுரனை மடித்துவார்கள். ஆகட்டும். நீ உனக்கு மகன் குழந்தை மரம் கேட்கிறாய் என்றால் உனக்கு அவ்வளவு தகுதியும் என்ன அடிக்க போறாயா? ஒருபோது நடக்காது. முடியாது. முடியுமா? முடியாதா? முடியாது. அப்படியா? எடுவாள். தொடுப்போர். ஆகட்டும். எடு. அப்படியே பாட்டி உள்ள அடுத்தது இதோ அதர்மம் அழிந்தது, தர்மம் ஜெயித்தது. அதனாலே இப்படி எப்பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினாயோ அதே போல இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த பெரியாண்டி அம்மனாக இருந்து எல்லோருக்கும் அதர்மத்தை அழித்து நன்மையை பயக்க வேண்டும் தாயே. அப்படி ஆகட்டும். ஆகட்டும். அருமைய சபைகளே, இப்படியாக இது உமா பார்வதி அவர்கள் பெரியாண்டி அம்மனாக உருமாறி அரக்கரையை அழிப்பது